எது மகிழ்ச்சி? மனிதனாகப் பிறந்ததனால் மாயையுள் விழுந்து விட்டோம். மனம் என்ற குரங்கின் கையில் மாலை போல் மாட்டிக்கொண்டோம். பிறந்ததும் தாயின் கையில் பிள்ளையாய் அழுதிருந்தோம். குழந்தை நாம் வளர்ந்த பின்னே கொஞ்ச நாள் மகிழ்ந்திருந்தோம். கல்வியும் பொறுப்பும் நமக்கு கடினமாக இருந்தாலும் கவலைகள் ஏதும் இன்றி காலம் கழித்திருந்தோம். வாழ்க்கையே நமக்கு மகிழ்ச்சியாய் இருந்ததனால் மகிழ்ச்சி என்ற ஒன்றை மனம் இங்கு தேடவில்லை. மனதளவில் முழுவதும் மகிழ்ச்சியாய் இருந்த நாம் வளர்ச்சி என்னும் காலச் சுழற்சியினால் மாறுகின்றோம். சில நேரம் மகிழ்ச்சியை கடவுளே பறித்திடுவான். கர்மவினை என்றொரு காரணமும் சொல்லிடுவான். பல நேரம் மகிழ்ச்சியை நாமே தான் தொலைக்கின்றோம். பகுத்தறியும் அறிவிருந்தும் உணர மறுக்கின்றோம். அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யும் ஆற்றல் ஆண்டவன் இங்கு அனைவருக்கும் கொடுத்துள்ளான். அதனோடு கொஞ்சம் ஆசையை சேர்த்து வைத்து மகிழ்ச்சி என்றால் என்ன என்ற அறிவை தடுத்துள்ளான். கண்மூடித்தனமாக நாம் கொள்ளும் மகிழ்ச்சியெல்லாம் என்னென்ன என்று இங்கு கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். காசு பணம் சேர்க்க வேண்டும். கண்ணில் கண்டதெல்லாம் வாங்க வேண்டும். ஆசைக்கு அளவீடு இல்லாமல் வாழ வேண்டும். சீக்கிரத்தில் உயர வேண்டும். செல்வங்கள் சேர்க்க வேண்டும். ஆசைப்படும் அத்தனையும் அப்படியே கிடைக்க வேண்டும். யார் வீழ்ந்தால் நமக்கென்ன, நாம் வாழ்ந்தால் போதுமென்று சுயநலத்தின் உச்சமாகி சுயத்தை நாம் இழக்கின்றோம். இதில்தான் மகிழ்ச்சி என்று இன்றளவும் நினைக்கின்றோம். இதற்காக ஓடோடி உயிர் போக உழைக்கின்றோம். செல்வங்கள் சேர்ப்பதற்கு செருப்பாக தேய்கின்றோம். சேர்த்ததை அனுபவிக்க முடியாமல் சாகின்றோம். மனதளவில் படபடப்பாய் எப்பொழுதும் இருக்கின்றோம். மகிழ்ச்சியை தேடி தேடி மனிதர்கள் நாம் தவிக்கின்றோம். எல்லாமே நமக்குள் தான் இருக்கிறது என்கின்ற இறைவனின் தத்துவத்தை ஏனோ நாம் மறக்கின்றோம். மனதை நாம் புரிந்து கொண்டால் மகிழ்ச்சியை தேட வேண்டாம். மாயையை அறிந்து கொண்டால் வேதனைப்பட வேண்டாம். உலகத்தை இறைவன் படைத்த நாள் முதல் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து வாழவில்லை. ஏற்றத்தாழ்வுகள் இங்கு என்றும் தீர்ந்ததில்லை. யதார்த்தத்தை புரிந்து கொண்ட மனிதன் மகிழ்கின்றான். ஒவ்வொரு நொடியிலும் உள்ள உண்மையை புரிகின்றான். இறைவன் கொடுப்பதை எவர்தான் தடுப்பது? இறைவன் தடுப்பதை எவர்தான் கொடுப்பது? உண்மையாய் உழைப்பது மட்டுமே நம் செயல். உயர்வதும் தாழ்வதும் எல்லாம் அவன் செயல். ஒவ்வொரு நொடியையும் ரசித்து நாம் வாழ்ந்துவிட்டால் இந்த உலகத்தில் மகிழ்ச்சிக்கு எல்லைகள் கிடையாது. நம்மால் முடிந்ததை 4 பேருக்கு செய்து நாமும் அவர்களும் சேர்ந்தே மகிழலாம். இறைவன் படைத்த இந்த பூ உலகில் இனிமையான வாழ்வை அழகாக வாழலாம். மரங்களும் பறவைகளும் விலங்குகளும் நமக்கு மகிழ்ச்சியின் இலக்கணத்தை சொல்லித் தருகின்றன. மனிதர் போல் பொறாமையும் ஆசையும் கொள்ளாமல் வாழ்வை இயற்கையாய் வாழ்ந்து ரசிக்கின்றன. உண்மையும் நேர்மையும் உள்ளத்தில் வந்துவிட்டால் உண்டாகும் மகிழ்ச்சிக்கு உலகத்தில் விலையில்லை. உலகத்தை படைத்தவனை உணர்வினால் அறிந்து கொண்டால் உருவாகும் மகிழ்ச்சிக்கு இணையாக ஒன்றில்லை. அன்பும் அறமும் அகத்தினுள் வந்துவிட்டால் வம்பளக்கும் கோபமும் சோகமும் ஓடிவிடும். வாழ்கின்ற வாழ்க்கையின் சூட்சமும் தெரிந்துவிட்டால் மகிழ்ச்சி என்பது மனதிற்குள் ஓடி வரும். ஒரு மனிதன் வாழ்வைப் போல் ஒரு மனிதன் வாழ்வதில்லை. உலகத்தில் அனைவரும் ஒன்று போல் இருப்பதில்லை. சின்ன சின்ன விஷயத்திலும் ரசனை நாம் கொண்டு விட்டால் ஒவ்வொரு நொடியினிலும் மகிழ்ந்து நாம் வாழ்ந்திடலாம். அன்பென்ற கடவுள் நம்முள்ளே வந்து விட்டால் அளவிலா மகிழ்ச்சியில் அனைவரும் வாழ்ந்திடலாம்.